பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். இந்த காலை நேரத்திலும் நீங்கள் மிகவும் ஆர்வமாய் தேவ சமூகத்திலே நின்று கொண்டு தேவனுடைய சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் நிச்சயமாக இந்த நாட்கள் உங்களோடு பேசுவாராக. அவருடைய வசனம் காலை தோறும் புதிதாக இருக்கிறது. அந்த புதுமையான கிருபையோடு, அந்த புதிய ஆசீர்வாதத்தோடு இந்த நாளை நீங்கள் சந்திக்கப் போகிறீர்கள். இது மிகுந்த ஆசீர்வாதமாக உங்களுக்கு இருக்க போகிறது. எந்த பயத்தோடும், எந்த திகிலோடு, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் மிகவும் மனம் சோர்வடைந்து போய் இந்த நாளில் தேவனை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய வசனம் உங்களோடு பேசப்போகிறது. நாம் தியானம் பண்ணுவோமா? எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31வது அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது: என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று இந்த வசனம் நம்மளுக்கு சொல்லுகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து இந்த நாளிலே நம்மோடு பேசுகிறார். நாம் எந்த சூழ்நிலையிலே நின்று கொண்டிருக்கிறோம்? நாம் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? ஆண்டவரிடத்தில் நமக்கு ஒரு பதில் வராதா? நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காரியங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று சொல்லி எதிர்பார்ப்போடு கூட இந்த நாளில் நீங்கள் தேவனை பார்த்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் அவர்கள் திருப்தியாக போகிறார்கள். அந்த நன்மையினால் நிரப்பப்பட போகிறார்கள். அந்த நன்மையினால் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அவருடைய கையின் பிரயாசங்கள், அவருடைய தொழில்கள் முதல் கொண்டு அந்த நன்மைக்கு ஏதுவானவைகளினால் நிரப்பப்பட போகிறது என்பதாக தேவனுடைய வசனம் இந்த நாளிலே பேச போகிறது. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளிலும், ஒவ்வொரு ஆயத்தங்களிலும் தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க போகிறது. இந்த பகுதியிலே நாங்கள் பார்க்கிற பொழுது அந்த வசனத்தின் மேல் பகுதி சொல்லுகிறது, ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். பாருங்களேன், தேவனை நம்பி வந்து தேவனை ஆராதித்து தேவனுக்காக தங்களோட வாழ்க்கையை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை, அவருக்கென்று பணி செய்கிறவருடைய வாழ்க்கையை அவர் கண்ணோக்கி பார்த்து அந்த ஆத்துமாவை அவர் கொழுமையினால் நிரப்பக்கூடிய தெய்வமாக இருக்கிறார். நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில், எதிர்பார்க்காத இடத்திலே ஒரு நன்மையை உண்டாக்கி அந்த இடத்தில் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் மூலமாய் தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஒரு தொழில் முயற்சியிலே இன்றைக்கு நின்று கொண்டிருக்கலாம். இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு படிப்பு விஷயங்களுக்காக தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கலாம். நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமண பந்தம் கைகூட வேண்டும் என்று சொல்லி தெய்வத்திடத்தில் மன்றாடி புலம்பி அழுகிற பெற்றார்கள் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்பதாக. அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகம் எப்பொழுதும் இன்பமானது. அவரை நம்புகிறவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. அவரை நம்புகிற யாரையும் அவர் கைவிட்டதாக சரித்திரத்தில் இல்லை. பக்தன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், நான் இளவயதுள்ளவனாய் இருந்தேன், நான் முதிர் வயதுள்ளவனும் ஆகினேன். ஆனால் ஒரு நீதிமான் ஒருவேளை அப்பத்துக்கு இறந்து திரிந்ததை நான் காணவே இல்லை என்பதாக அவர் சரித்திரத்தில் எழுதி வைத்து போயிருக்கிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளையே, தேவனுக்கு உயர்த்துவதற்கு எந்த மனிதன் என்று இல்லை. அவரை நம்பி அவரை நோக்கி பார்த்து அவருக்காய் காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கு அவர் திருப்தியாக்கி பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். நன்மை செய்கிற கடவுளாய் இருக்கிறார். இந்த நாளிலும் நீங்கள் ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு தேவையின் மத்தியில் துடித்து போய் நிற்கிற ஒருவராய் இருக்கலாம். கடவுளை நம்பி நான் ஏமாந்து போய்விட்டேன், நான் சோர்ந்து போய்விட்டேன், என்னுடைய நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று என்று சொல்லி நீங்கள் மனம் அதைரியமடைந்து நிற்கிறவர்களாய் இருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு நன்மையை வைத்திருக்கிறேன், அதனாலே உன்னை திருப்தியாக்கப் போகிறேன் என்று. ஒருவேளை தேவனுடைய பணியை செய்கிற தேவ பிள்ளையாய் இருக்கலாம். நீங்கள் சொல்லலாம், ஐயோ நான் எதிர்பார்த்தது நடக்கலை, நான் விரும்புகிற காரியங்கள் ஒன்றும் கைகூடி வரல, எல்லாம் ஒரு ஏமாற்றமும் தோல்வியும் ஒரு செழிப்பற்ற நிலையுமாய் இருக்குது என்று சொல்லி நீங்கள் இந்த நாளிலே மனம் சோர்வடைந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். அடுத்த கட்டம் நான் எதை செய்வதென்று தெரியாமல் நீங்கள் தடுமாறிக்கொண்டிருக்கலாம். அப்படி இருந்த மனிதர்கள் எப்பொழுது படைத்த கடவுளை நோக்கி பார்க்க ஆரம்பித்தார்களோ அந்த வினாடியிலே தெய்வம் அற்புதத்தை செய்து அவர்களை கனம் பண்ணியிருக்கிறார். இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு ஒரு நன்மை செய்து உங்களை கனம் பண்ண போகிறார். அந்த எதிர்பார்ப்போடு, அந்த நம்பிக்கையோடு கூட உங்களோட வாழ்க்கையிலே இது எனக்கு நடந்தாயிற்று என்ற அந்த விசுவாசத்தோடு, அந்த எதிர்பார்ப்போடு தெய்வத்திடத்தில் இந்த காலையிலே அவரை நோக்கி பாருங்கள்.
தாருங்கள். நான் உங்களுக்காக மன்றாடட்டும். நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு அற்புதம் செய்து உம்முடைய மக்களை நீர் கனம் பண்ணும்படி ஜெபிக்கிறேன். நன்மையினால் திருப்தியாக்கும்படி ஜெபிக்கிறேன். கொழுமையினால் நிரப்பும்படி ஜெபிக்கிறேன். ஒரு அற்புதம் செய்யும். நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்கட்டுக்கும். நல்ல கல்வி முன்னேற்றங்கள் நடக்கட்டுக்கும். நல்ல பயணங்கள் கைகூடி வரட்டுக்கும். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் படுகிற பிரயாசம் ஒவ்வொன்றிலும் உம்முடைய ஆசீர்வாதம் தங்கும்படியாய் உம்முடைய கரங்களுக்கு நேராக ஒப்படைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.